சைமா 2024 விருதுகளுக்கான பரிந்துரை பட்டியலில் பார்த்தீங்கன்னா, தமிழில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான ஜெயிலர் திரைப்படம், நடிகர் ஞானி நடிப்பில் தெலுங்கில் வெளியான தசரா, மலையாளத்தில் கேரள வெள்ளத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட 2018 ஆகிய படங்கள் பெரும்பாலான பிரிவுகளில் இடம் பிடித்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படம் 16வது பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான மாமன்னன் திரைப்படம் 9 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டது. தெலுங்கில் தசரா திரைப்படம் 11 பிரிவுகளிலும், ஞானி நடிப்பில் வெளியான மற்றொரு திரைப்படமான ஹாய் நானா 10 பிரிவுகளிலும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதே போல மலையாளத்தில் ஜோதிகா மம்முட்டி நடித்த காதல் தீக்கோர், கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா தருண் சுதிரி இயக்கத்தில் தர்ஷன் நடிப்பில் வெளியான காட்டேரா 8வது பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டு முன்னணி இடத்திலுமே உள்ளது. பரிந்துரை செய்யப்பட்ட படங்களுக்கு ஆன்லைன் வாக்களிப்பு முறை மூலம் வாக்கெடுத்து நடித்த சிறந்த படங்கள், நட்சத்திரங்கள் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதோடு பார்த்தீங்கன்னா தலைவருடைய ரிசல்ட்டுக்கு மற்றொரு மாசான தகவல்களுமே வெளிவந்திருக்கு. அதாவது வேட்டையன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்திருப்பதாகவும், ஆகைய இந்த படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட்டு அதனையுமே உறுதி செய்ய இருக்காங்க. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்ப்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.